அவர்தான் ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபா ரலி. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அபிசினியா, இப்போது எதியோப்பியா நாட்டில் பிறந்தார். அவருடைய தந்தை ரபா மற்றும் தாய் ஹமாமா அடிமைகள். அதனால் பிலால் பிறந்தவுடன் அடிமையாக கருதப்பட்டார். அவருடைய தாய் ஒரு முந்தைய அரசு குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் ஒரு போரின் போது பிடிபட்டு அடிமையாக மாற்றப்பட்டார். பிலாலின் குழந்தை பருவமே சுதந்திரமற்றது. அவர் மக்கா நகரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு குறைஷ் தலைவர்களில் ஒருவரான உமையா இப்னு கலைஃப் என்பவரின் வீட்டில் அடிமையாக இருந்தார். உமையா இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி. ஆனால் பிறப்பால் அடிமையாக இருந்தாலும் பிலால் நேர்மை, புத்திசாலித்தனம், உறுதியான மனப்பக்குவத்திற்காக பிரபலமானவர். இஸ்லாத்தில் நிறம் வேற்றுமை இல்லை என்பதையும் ஒரே இறைவன் மட்டுமே வாழ்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார். நபி தௌஹீத் பற்றிய செய்தியை பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது முதலில் இஸ்லாத்தை ஏற்ற சிலருள் பிலால் ஒருவர். அந்த காலத்தில் இஸ்லாம் குறைஷிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளும் அடிமைகள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. உமையா இப்னு கலைஃப் இதை கேட்டதும் அவர் பிலால் மீது கோபம் கொந்தளித்தார். பிலால் மீது மிருகத்தனமான சித்திரவதைகள் இழுத்துச் சென்று மிரட்டினர். வெயிலின் உச்சியில் பிலால் ரலி உடைகளை கழற்றி வெப்பமான மணலில் படுக்க வைத்தனர். அவருடைய மார்பில் மிகப்பெரிய பாறை வைத்து சுவாசிக்க முடியாத அளவிற்கு அழுத்தினர். இவ்வளவு துன்பத்திலும் பிலால் தன் விசுவாசத்தை ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் அஹத் அல்லாஹ் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே என்று தொடர்ந்து கூறினார். இதை கேட்டதும் அபூபக்ர் ரலி அவர்களை உமையாவின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். பிலால் தனது வாழ்க்கையை முழுவதுமாக இஸ்லாமிற்காக அர்ப்பணித்தார். நபி அவர்கள் பிலாலின் அழகான குரலை கேட்டார். அதனால் மதீனாவில் மஸ்ஜித் அல் நபவியில் முதல் முறையாக பாங்கு அழைக்க பிலால் அவர்களை தேர்வு செய்தார். இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக அமைந்தது. அவர்கள் மறைந்த பின் பிலால் மிகவும் வருத்தப்பட்டார். அவரால் மதீனாவில் இருக்க முடியவில்லை. அபூபக்கர் ரலி கேட்டும் அவர் மறுத்தார். அவர் சிரியாவுக்கு புலம்பெயர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உமர் ரலி அவர்களின் ஆட்சியில் பிலால் மீண்டும் மதீனாவுக்கு வந்தார். அங்கு முகமது காலத்தில் அழைத்து அதே பாங்கை மீண்டும் அழைத்தார். அதை கேட்ட மக்கள் உணர்ச்சியோடு கண்ணீர் விட்டனர். ஹஜ்ரத் பிலால் ரலி மறைவின் மரியாதைக்கு B64 பிலால் ரலி மறைந்தார். இன்று அவரின் வாழ்க்கை ஒரு உண்மையான விசுவாசியின் உதாரணமாக இருக்கிறது. அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்?